ஒரு வயதான ஜென் குருமாரும் அவரது சீடனும் ஒரு சாலை வழியே நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த சாலை மழை பெய்ததால் சகதியாக இருந்தது. எதிரில் ஓர் இளம்பெண் அந்த சகதியில் தன்னுடைய பட்டுப்புடவை பட்டுவிடாத வண்ணம் அதை தன் கைகளில் கவனமாக பிடித்தபடி அந்த சாலையை எப்படி கடப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க, இந்த வயதான குருநாதரோ அந்த பெண்ணை தூக்கி சாலையின் மறுபுறத்தில் கொண்டு இறக்கிவிட்டு எதுவும் நடக்காதது போல் நடந்து போனார். பின்னாலேயே பின்தொடர்ந்து வந்த மாணவனுக்கு அதிர்ச்சி. இரவு உணவு நேரம் வந்தது. அப்பொழுதும் தன்னுடைய சீடன் எதையோ யோசித்துக் கொண்டே இருப்பதை பார்த்து குருநாதர், நீ வெகு நேரமாக எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் கேட்டுவிடு, மனது தெளிவு பெறட்டும் என்று சொல்ல, நீங்கள் ஒரு ஜென் குருநாதர், அப்படி இருக்க நீங்கள் பெண்களை மனதாலும் நினைக்க கூடாது. ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை உங்கள் கைகளில் தூக்கி சாலையின் அந்த புறம் சென்று இறக்கிவிட்டீர்களே, இது சரியான செய்கையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, சிரித்துக் கொண்டே குருநாதர் சொன்னாராம், நான் அவளை தூக்கினேன், ஆனால் அங்கேயே இறக்கி வைத்துவிட்டு வந்துவிட்டேன். நீ இன்னும் அவளை சுமந்து கொண்டு திரிகிறாய், இதுதான் தவறு என்று அமைதியாய் சொல்ல, உண்மை விளங்கியபடி மனம் தெளிந்தானாம் சிஷ்யன்.